நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாளைக்கு எலெக்ஷன் நடக்க போகுது. எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம், எம்பி எலெக்ஷன் நடக்க போகுது. ஒட்டுமொத்தமாகவே தமிழகத்தில் இருக்கக்கூடிய 39 தொகுதிகளையும் யார் யார் போட்டிடுறாங்க அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். ஆனால் இதில் என்ன முக்கியமான விஷயமாக நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது அப்படின்னா, மொத்தமாக ஒரு 950 பேர் போட்டிடுறாங்க அப்படிங்கிற பொழுது அதில் எத்தனை பேர் பெண்களாக இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. எதனால் இப்போது இந்த விஷயத்தை நம்ம பேசணும் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, அரசியல் வரலாற்றிலேயே ரொம்ப பெரும்பாலும் பேசப்படக்கூடிய விஷயமாக என்ன இருக்கு அப்படின்னா இந்த இடஒதுக்கீடு அப்படிங்கிற ஒரு விஷயம். ரெண்டாவது, இதுலயும் குறிப்பாக பேச வேண்டிய விஷயம் என்னவா இருக்கு அப்படின்னா மகளிருக்கான இடஒதுக்கீடு. இதை மையமாக வச்சுதான் நிறைய அரசியல் கட்சிகள் பொதுவாகவே அரசியலை தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்காங்க. எந்த கட்சி வந்தாலும் அந்த கட்சி மேல குறைசாடக்கூடிய விஷயமாகத்தான் இந்த மகளிர் இடஒதுக்கீடுக்காக என்ன நீங்க பண்ணீங்க அப்படிங்கிற ஒரு விஷயமாக முன்வைக்கப்படுது. சரி, இப்போ நம்ம விஷயத்துக்காக வரலாம். 950 பேர் இந்த தேர்தலுக்காக போட்டிடுறாங்க எம்பி எலெக்ஷன்ல. இதுல மொத்தம் எத்தனை பேர் பெண்கள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 100க்கும் குறைவாக, அதாவது வெறும் 76 நபர்கள் மட்டுமே பெண்களாக இருக்காங்க. 950 பேர்ல வெறும் 76 அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப குறைவான கவுண்ட்டு. இந்த 76 பேர் தவிர்த்து மற்ற எல்லாருமே ஆண்கள் தான். மகளிருக்கு இடஒதுக்கீடு தரணும், பெண்களுக்கும் முன்னுரிமை அளிக்கணும், எல்லா இடங்கள்லையுமே மகளிரும் முன்னாடி வரணும், அவங்களுக்கான துறையை அவங்க தேர்ந்தெடுத்து முன்னுக்கு வரணும் அப்படின்னு இன்னமும் நம்ம பேசிக்கிட்டே இருந்தாலும் கூட இந்த 21ஆம் நூற்றாண்டிலையும் இன்னும் பெண்கள் அரசியலுக்கு வர்றது, அவங்களை அரசியல் படுத்துறது, அதாவது பெண்களை அரசியல் படுத்துறது அப்படிங்கிறது எந்த அளவுக்கு குறைவாக இருக்கு அப்படிங்கிறதுக்கு இதுவே ஒரு மிகப்பெரிய சான்றாக இருக்கும். ஏன்னா பொதுவாகவே மற்ற எந்த துறைகளில் பெண்கள் வந்தாலுமே அங்கவும் அவங்க ஒதுக்கப்படுறாங்க, பெரிதாக அவங்கள கவனிக்கப்படுறது இல்லை அப்படிங்கிற குறை இருந்தாலும் கூட அரசியல்ல பெண்களுக்கான இடம் என்ன அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வி இருக்கு. நம்ம பேசலாம், என்னதான் அரசியல்லையும் பெண்கள் இல்லாமையா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. பெண்கள் இருக்காங்க, ஆனா ஆண்களுக்கு நிகராக பெண்கள் இருக்காங்களா அப்படின்னு கேட்டா அது இல்லைதான். இருந்தாலும் அந்த குறைவான நபர்களாக இருக்கக்கூடிய பெண்களாகவும் அவங்களே இந்த அரசியல் களங்களை எவ்வளோ கஷ்டங்களை கடந்து வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அதுவே ரொம்ப பெரிய ஒரு விஷயமாக தெரியும். ஏன்னா ஆண்களை போலவே பெண்களுக்கு எல்லா விஷயமும் ஈஸியாக கிடைச்சிறது கிடையாது. அப்படிங்கிறப்போ இந்த 76 பேர் அப்படிங்கிறது வரவேற்கத்தக்க ஒரு விஷயமாக நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. ஏன் அப்படின்னா இது கடந்த முறை நடந்த தேர்தலில் கலந்துகிட்ட பெண்களை விட கொஞ்சம் அதிகமாக இருக்கு. இதுக்கு முன்னாடி தேர்தலில் வெறும் 65 பேர் பெண்களாக இருந்தப்போ இப்போ அது 76ஆக உயர்ந்திருக்கு. இது இப்படியே படிப்படியாக அதிகரிக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை நிச்சயமாக நமக்கு வேணும். பெண்களும் எல்லா இடங்கள்லையும் வரணும். குறிப்பாக அரசியலில் பெண்கள் வர்றது அப்படிங்கிறது ரொம்பவே தேவையான ஒன்றா இருக்கு. இப்போ இந்த 76 பேர் பெண்களாக இருக்காங்க இல்லையா, எந்தெந்த கட்சியிலிருந்து இந்த 76 பேர் வந்திருக்காங்க, எந்தெந்த கட்சியில் எத்தனை பெண்கள் இருக்காங்க அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். மொத்தம் 39 தொகுதியில் வெறும் 22 தொகுதிகளில் மட்டும்தான் பெண்கள் இருக்காங்க. மற்ற தொகுதிகளெல்லாம் பெண் வேட்பாளர்களே இல்லை அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். 39 தொகுதிகள் தமிழ்நாட்டில் இருக்கு அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதுல 22 தொகுதிகளில் போட்டியிடக்கூடிய திமுக, இதுல 22 இடத்துல இவங்க போட்டிடுறாங்க. இதுல 19 ஆண் வேட்பாளர்கள் இருக்காங்க, 3 பெண் வேட்பாளர்கள் தான் இருக்காங்க. 34 தொகுதியில போட்டியிடக்கூடிய அதிமுக 33 இடங்கள்ல ஆண் வேட்பாளர்களை நிறுத்தியிருக்காங்க, ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் பெண் வேட்பாளரை நிறுத்தியிருக்காங்க. 9 தொகுதியில போட்டியிடக்கூடிய காங்கிரஸ் 7 ஆண் வேட்பாளர்களையும் 2 பெண் வேட்பாளர்களையும் நிறுத்தியிருக்காங்க. 23 தொகுதிகளில் போட்டியிடக்கூடிய பாஜக 20 இடங்கள்ல ஆண்களையும் 3 இடங்கள்ல மட்டுமே பெண்களையும் நிறுத்தியிருக்காங்க. 10 தொகுதியில போட்டியிடக்கூடிய பாமக 7 இடங்கள்ல ஆண்களையும் 3 இடங்கள்ல பெண் வேட்பாளர்களையும் நிறுத்தியிருக்காங்க. 39 தொகுதியிலுமே தனித்து போட்டியிடக்கூடிய நாம் தமிழர் கட்சி தான் இருக்கிறதுலேயே அதிகமான பெண் வேட்பாளர்களை கொண்ட கட்சியாக இருக்குது. அவங்க எத்தனை பேரை மொத்தமா நிறுத்தியிருக்காங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா 20 ஆண் வேட்பாளர்களையும் 19 பெண் வேட்பாளர்களையும் நிறுத்தியிருக்காங்க. கிட்டத்தட்ட அந்த வேட்பாளர்கள் சதவீதத்துல 49% பெண்களுக்காக ஒதுக்கப்பட்ட ஒரே கட்சி அது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். மற்ற கட்சிகளை கம்பேர் பண்ணும்போது நாம் தமிழர் கட்சி தான் அதிகமான பெண் வேட்பாளர்களை நிறுத்திய கட்சியாக இருக்குது. 39 தொகுதிகளில் போட்டியிடக்கூடிய பகுஜன் சமாஜ் 37 இடங்கள்ல ஆண்களையும் 2 இடங்கள்ல பெண் வேட்பாளர்களையும் நிறுத்தியிருக்காங்க. இப்போ இந்த இத்தனை இடங்கள்லையும் கம்மியாகவே நிற்கக்கூடிய பெண் வேட்பாளர்களா ஒட்டுமொத்தமா பார்த்தோம் அப்படின்னா இவங்களுடைய சதவீதம் எவ்வளவா இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஒட்டுமொத்தமாகவே 8% மட்டும்தான் நிற்கிறாங்க. அதாவது சுயேட்சை வேட்பாளர்களும் நிற்கிறாங்க நிறைய பேர்,
பெரும்பாலான இப்படி இருக்கக்கூடிய பேர் சொல் வெளியில் தெரியக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய கட்சிகளில் நிற்கிறக்கூடிய பெண்கள் எல்லாம் சேர்த்து ஒட்டுமொத்தமாக வெறும் 8% பெண்கள் மட்டும்தான் அரசியலில் ஈடுபடுத்தப்படுறாங்க அப்படிங்கிறது தான் ரொம்ப பெரிய ஒரு சர்வேயாக இதில் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. சரி, இந்த கட்சிகள்லாம் ஒருத்தர் 2 பேருக்காவது இடம் கொடுத்துருக்காங்கப்பா, ஒருத்தருக்கு கூட இடம் கொடுக்காத கட்சியும் ஒன்று இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா அதில் வந்து நம்ம மெயினாக பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, அந்த கட்சிக்கு தலைவர் பதவியில் இருக்கிறவங்களுமே ஒரு பெண். எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், தேமுதிகவில் இருக்கக்கூடிய பிரேமலதா அவர்கள் தான். அவங்க பெண். அவங்களுடைய கட்சியில் எத்தனை பெண் வேட்பாளர்களை நிறுத்தியிருக்காங்க அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா அதுக்கு ஆன்சர் 0 தான். ஏன்னா இதற்கு முன்னாடி அவர் மறைந்த கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் இருந்தாங்க, இப்போ தலைவராக பிரேமலதா அவர்கள் இருக்காங்க. இப்போவும் கூட ஒரு பெண் வேட்பாளர்களை கூட அவங்க களம் இறக்கலை. இதில் குறிப்பாக இன்னொரு விஷயம் நம்ம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, 33% பெண்களுக்கான இடஒதுக்கீடு அப்படின்னு எல்லா கட்சிகளுமே பேசுகிறாங்க. ஆனால் எந்த கட்சியுமே, நாம் தமிழர் கட்சியை தவிர்த்து எந்த கட்சியுமே பேசிக்காக இருக்கக்கூடிய அந்த 33% இடஒதுக்கீடை கூட பெண்களுக்காக தங்களுடைய கட்சியில் ஒதுக்கலை அப்படிங்கிறது வருந்தத்தக்க ஒரு விஷயமாக இருக்குது. ஆனால் பெரும்பாலான கட்சிகள் இதில் பேசுகிறது என்னவா இருக்கும் அப்படின்னா, இந்த இடஒதுக்கீடு, மகளிருக்கான இடஒதுக்கீடு கொடுக்கணும், அவங்களையும் சமமாக நடத்தணும் அப்படிங்கிறத தான் அரசியலாக வெளியில் பேசுகிறாங்களே தவிர்த்து அவங்க சொந்த கட்சிக்குள்ளேயே இந்த விஷயம் நடக்கலை அப்படிங்கிறது ரொம்ப பெரிய உண்மையாக இருக்குது. இந்த வேட்பாளர்கள் பட்டியலை பார்க்கும் போது இது ரொம்ப அப்பட்டமாகவே வெளியில் தெரியுது. நிச்சயமாக பெண்களும் அரசியல் படுத்தப்படணும், அவங்களும் அரசியலுக்கு வரணும். ரெண்டாவது, அவங்க அரசியலுக்கு வந்தாலுமே அவங்க பொது வெளியிலேயோ ஒரு பொது வாழ்க்கைக்கு அவங்க வரும்போது அவங்கள நம்ம எப்படி நடத்துகிறோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஒன்று இருக்குது. சமீபத்தில் நம்ம பார்த்துருப்போம், தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் ஓட்டு கேட்கறதுக்காக ஜூம் மீட்டிங்கில் பேசிட்டு இருக்காங்க. அதில் சில நபர்கள் வந்து ஆபாச படங்களை போட்டு அவங்கள வந்து அதில் பேச விடாமல் ஆக்கின விஷயங்கள்லாம் நம்ம பார்த்துருப்போம். இந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் நடக்கும்போது எப்படி ஒரு பெண் பொது வெளியில் ஒரு பொது வாழ்க்கைக்கு வர முடியும் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. இது வந்து தமிழிசை அவர்களுக்கு அசிங்கம் கிடையாது, இதை யார் செய்கிறாங்களோ அந்த நபர்களுக்கும் அவங்க கட்சிக்கும் தான் அசிங்கம் அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே பேசியிருந்தோம். எப்பவுமே ஒரு பெண்ணை குறை சொல்லும் போது அது பெண்ணைன்னு இல்லை, பொதுவாகவே ஒருத்தங்களை நம்ம குறை சொல்லும் போது நம்ம முதல்ல எப்படி அப்படிங்கிறத பார்க்கணும்னு சொல்லுவாங்க. அதை தான் இப்போ எல்லா கட்சிகளுமே பார்க்கக்கூடிய ஒரு பெரிய விஷயமாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா எந்த கட்சியுமே, நான் சொன்ன ஒரு குறிப்பிட்ட கட்சியை தவிர்த்து மற்ற எந்த கட்சியுமே 33% இடஒதுக்கீடை கூட கொடுக்கல தங்களுடைய கட்சிகளில் அப்படின்னு சொல்லும் போது இவங்க யாருக்குமே மகளிர் இடஒதுக்கீடை பற்றி பேசுறதற்கான தகுதி இல்லை அப்படின்னு தான் நம்ம இந்த இடத்துல சொல்லணும். முதல்ல உங்கள் கட்சிக்குள்ள பெண்களுக்கான இடஒதுக்கீடை நீங்கள் கொடுங்க, அதுக்கப்புறமாக நாட்டில் மற்ற மகளிர்களுக்கு இடஒதுக்கீடை வழங்கலாம். பெண்கள் இது ரொம்ப விழிப்பாக இருக்கணும், யார் நமக்காக எந்தெந்த விஷயங்களை பண்ணுறாங்க அப்படிங்கிறதுல தெளிவாக இருக்கணும். பெண்களும் கொஞ்சம் அவங்களுடைய விஷயங்களை முன்னெடுத்து வெறும் நம்மளுடைய குடும்பம் மட்டும் அப்படின்னு பார்க்காம பொது வாழ்க்கைக்கும் வரணும். இன்னும் அதிகப்படியான துறைகளையும் பெண்கள் சாதிக்கணும். நன்றி.